வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் என்னாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அளவிட முடியாத நன்மைகளை அள்ளித் தருபவர் நம் ஆண்டவர். அவரது படைப்பில் எண்ணிக்கை கடங்காத உயிரினங்கள், தாவரங்கள், விண்மீன்கள், தேவதூதர்கள் என சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்விதம் அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்போது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. இந்த பகுதியில ஆசீர்வாதங்களை பெறும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது, ஆவிக்குரிய நன்மைகள் நமக்கு அருளப்படும்போது நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். பணியை சிறப்பாய் செய்ய பிறருடன் பகிர்ந்து குழுவாக செய்து முடித்திட முடியும். அங்கு போட்டிக்கும் பொறாமைக்கும் இடமில்லை. 70 பேரும் பாளையத்திலிருந்த எல்தாத் மேதார் ஆகிய இருவரும் தீர்க்க தரிசனம் உரைத்தபோது தனக்கு போட்டியாக வந்துவிட்டார்கள் என்று மோசே எண்ணாமல் யாவரும் ஆவியின் கிருபைகளை பெறும்படி வாஞ்சிப்பது நல்லது என்று 28வது 29வது வசனத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். உடனே மோசேயினிடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனாகிய யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே, அவர்களை தடை பண்ணும் என்றான். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். இங்கே மோசே எல்தாத் மேதார் ஆகியோர் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அவர்களை பார்த்து பொறாமைப்படவில்லை. மாறாக கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆவிக்குரிய அனுபவங்களின் அடிப்படையில இன்றைக்கு சபைகளிலே விசுவாசிகள் நடுவே பிரிவினைகள் காணப்படுவது வேதனைக்குரியதாயிருக்கிறது. இங்கே மோசேயிடம் அவன் பின்பதாக வந்த தீர்க்கதரிசிகளிடமும் அந்த பிரிவினை என்பது இல்லை. இப்பிரிவினைகள் வராமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மில் விருப்பம் இருப்பது நல்லதுதான். ஆனால் அந்த விருப்பம் சுயநலத்தை மையமாக கொண்டிருக்குமாயின் பிரிவினைகள் உண்டாக வழிவகுக்கும். ஆகவே ஆவிக்குரிய நன்மைகள் நமக்கு அருளப்படும்போது நாம் சுயநலத்தை உடையவர்களாய் இருக்கக்கூடாது. மாறாக கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக 30வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது சரீர நன்மைகள் கொடுக்கப்படும் போது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தேவ தூதர்கள் உண்ணக்கூடிய மன்னாவை தேவன் மக்களுக்கு கொடுத்தார். இதற்கு மக்கள் நன்றியோடு இருந்திருக்க வேண்டும். தேவனின் நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடி இருக்க வேண்டும். ஆனால் அவர்களோ பேராசையோடு சுய கட்டுப்பாடு இல்லாமல் சீர்கெட்டு போனார்கள். பேராசை, முறுமுறுப்பு ஆகியவற்றின் விளைவாக காடைகள் வந்தன மட்டுமல்ல, வாதையும் வந்தது. இஸ்ரவேலர்கள் அளவுக்கு மிஞ்சி சாப்பிட்டதால் பெருந்தீனி வாதை வந்தது என வேத வல்லுனர்கள் கூறுகிறார்கள். பேராசையும் பெருந்தீனியும் தேவனை விட்டு நம்மை தூரப்படுத்தும் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. பெற்ற நன்மைகளுக்கு நன்றியோடு வாழ்வது நம்மை அடுத்த நன்மைகளை பெறுவதற்கு ஆயத்தப்படுத்தும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அளவில்லாமல் நன்மை தருகிற நம்முடைய ஆண்டவரை நாம் எல்லா நேரங்களிலும் துதியோடு, துதி பலிகளோடு, நாம் அவருக்கு நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு
நம்ம அவருடைய சமூகத்தை நாடும்போது கர்த்தருடைய கிருபை நம்மை தொடரும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. அளவில்லாமல் ஆவிக்குரிய கிருபைகளை தரும்போது மோசேயைப் போல நாம் நன்றி செலுத்தவும் பிறரது நலன் கருதவும் நமக்கு கிருபை வேண்டும் என்று சொல்லி நம் ஆண்டுடைய சமூகத்திலே கேட்போம். கர்த்தர் தாமே இந்த ஆண்டு முழுவதும் அப்படிப்பட்ட கிருபைகளினாலே நம்மை நடத்த அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.